Hi, hello friends, welcome to MeWings. கேஜி ஒர்க் ஷீட் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஜி ஒர்க் ஷீட் இங்கிலீஷ். ஓகேங்களா? கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கலாம். ஆப்போசிட் இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன வேர்டு சும்மா டெய்லி நம்ம பார்க்கறது தான். அது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆப்போசிட்ஸ். டேனா சன், நைட்னா மூன் அண்டு ஸ்டார்ஸ் இருக்கும். இதை வச்சு அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டேக்கு ஆப்போசிட் நைட். அப்புறம் ஹாப்பினா சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ். சேடுனா சோகமாக இருக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் சிரிக்கிறது எப்படின்னா ஹாப்பி. சேட்னா ஃபேஸை நம்ம மூணு வச்சு காட்டலாம். அந்த மாதிரி வச்சு காட்டும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அது மாதிரி இந்த மாதிரி வேர்டு நீங்கள் டெய்லி படிக்கும்போது இந்த மாதிரி வேர்டு வந்து அவங்க டெய்லியும் பார்த்து படிக்கும்போது அவங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இன் அவுட். இன்னுனா இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே எதாவது இருக்க மாதிரி இன். அவுட்னா இது வெளில இருக்கிற மாதிரி. இன்னா உள்ளே, அவுட்னா வெளியே. எம்டி, ஃபுல். எம்டினா ஒன்றும் இல்லை, ஃபுல்னா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. ஓகேங்களா? டே அதுக்கு ஆப்போசிட் நைட். ஹாப்பி அதுக்கு ஆப்போசிட் சேடு. ஹாப்பினா சந்தோஷம், சேடுனா சோகமாக இருக்கிறது. இன்னா உள்ளே, அவுட்னா வெளியே. எம்டினா ஒன்றுமே இல்லை. ஓகே, காலியான டப்பா, காலியாக இருக்குது. எம்டினா காலியாக இருக்குது. ஃபுல்னா நிரம்பி இருக்குது ஃபுல்லாக. ஓகே, நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு எம்டியாக இது எம்டி, ஏதாவது நீங்கள் தண்ணி பால் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆப்போசிட்ஸ்லாம் மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். இது டெய்லி நீங்கள் சொல்ல அவங்க வந்து 1 வீக்லேயே ஈஸியாக கற்றுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேர்டு இருக்குது. அது நீங்களே கூட யோசித்து எழுதலாம். இல்லாட்டி வர காலங்களில் நான் வந்து அதை போடுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து யூஸ் ஏஆன் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரலாம். ஓகேங்களா? அதாவது ஏஇஐஓயு இதெல்லாம் வவல்ஸ்னால் உயிரெழுத்துக்கள். ஓகேங்களா? மற்றதெல்லாம் கான்சனண்ட். இதை தவிர மற்ற எழுத்துக்களை கான்சனண்ட், அதெல்லாம் மெய் எழுத்துக்கள். அது ஒரு வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் இந்த எழுத்தில் ஆரம்பிச்சிதுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் வரும். ஓகேங்களா? இப்போ திஸ் இஸ் டேஸ் அம்பர்லா. அம்பர்லா யூவாக இருக்கா, இங்கே யூ ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ வந்து நம்ம வந்து அங்கே திஸ் இஸ் ஆன் அம்பர்லான்னு போடணும். திஸ் இஸ் ஆன் அம்பர்லா. தென் ஹியர் இஸ் டேஸ் இக்லூ. ஐயில் ஸ்டார்ட் ஆகுது இக்லூ. அப்போ இங்கே ஐ, அது வவல்ஸ் இருக்குது. அப்போ ஆன். இந்த ஏஇஐஓவில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கெலாம் ஆன் வருங்க. ஓகே. தென் ஹியர் இஸ் டாக் வந்து இதில் வரல, அது வந்து கான்ஸ்டன்ட் மெய் எழுத்து. அப்போ வந்து ஏ தான் வரும். ஹியர் இஸ் அ டாக். ஐ ஹாவ் டேஸ் ஆரஞ்ச். ஆரஞ்சு வந்து ஓவில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே ஓவில் இருக்கிறதுல ஆன் வரும். திஸ் இஸ் டேஸ் மேட்டு. எம் வந்து கான்ஸ்டன்ட் மெய் எழுத்து. அப்போ திஸ் இஸ் ஏ மேட். ஹியர் இஸ் டேஸ் எலிஃபண்ட் வந்து ஈயில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஈயில் வவல்ஸ், அது வந்து அப்போ ஆன். அது இந்த வவல்ஸுக்குரிய எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு முன்னாடி ஆன் வரும். மற்றதுக்கெல்லாம் ஏ வரும். ஓகேங்களா? தென் இங்கே வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம ஐ சி த டேஸ், அப்புறம் ஒரு படம் வரைஞ்சி 2 வேர்டு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஐ சி த, இங்கே வந்து பேட்டோட படம் வரைஞ்சிருக்கோம். இங்கே பேட்டா பாட்டான்னு கேட்டிருக்கோம். அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இதுவான்னு சூஸ் பண்ண சொல்லுங்கள். பேட் இதுவா ஃபஸ்ட்டு தெரியாது, ஃபஸ்ட் டைம் சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் இதையே நான் அப்படியே கொடுத்து செய்ய சொல்லுங்கள். ஓகேங்களா? பேட். தென் ஐ சி த, இது என்னது, ஆப்பிள் இதுவா ஆப்பிள். இது மோஸ்ட்லி சேமாக தான் கொடுப்பாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆப்பிள் அதை அப்படியே எடுத்து எழுத சொல்லுங்கள். எடுத்து எழுதும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த வேர்டெலாம் வந்து மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஐ சி த, இது என்னது, பாலா டாலா, எது வருதுன்னு கேளுங்க. இது பால்னு எழுது அப்படின்னு சொல்லுங்கள். தென் ஐ சி த ட்ரீ ஆர் ஃப்ரீ. இது வந்து ட்ரீ, அப்போ ட்ரீன்னு வரும் அப்படின்னு எழுதுங்க. ஐ சி த, இது ஸ்டாரா சன்னா ஸ்டார், அப்போ ஸ்டார் எழுத சொல்லுங்கள். எதுன்னு ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்க சொல்லுங்கள். டிக் பண்ணிட்டு அதை இங்கே எடுத்து எழுது. இப்போ ஐ சி தான் இதை நம்ம தொடர்ந்து போடும்போது இந்த இதை வந்து அவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக படிப்பாங்க. இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சின்ன சின்ன வேர்டை வந்து 3 லெட்டர் வேர்டெலாம் ரீட் பண்ணதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அப்போ சின்ன சின்ன சென்டென்ஸில் அவங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யூகேஜினா சின்ன சின்ன சென்டென்ஸை ரீட் பண்ண பழகி விடுங்க. நீங்கள் ஐ சி த இப்படியே ரீட் பண்ணுங்கள். எஸ்இஇசி அப்படிலாம் வந்து ரீட் பண்ணாதீங்க. ஐ சி த அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் 2 டைம் 3 டைம் சொல்லும்போது டக்குன்னு அவங்க வந்து ஒரு 4-5 டைம் சொல்லும்போது அவங்க அடுத்த டைம் பிக்கப் பண்ணிப்பாங்க. சின்ன சின்ன வேர்டெலாம் வந்து டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் வந்து ரீட் பண்ண சொல்லுங்கள் பசங்களை. அப்போ வந்து அவங்க ஈஸியாக வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, பிக்கப் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.